நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நான் புதுச்சேரிக்கு போகும்போது புதுச்சேரியில் ஒரு புதிய பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால நான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே என்ன நிலவரம் அப்படிங்கிறத பார்க்க தொடங்கினேன். புதுச்சேரி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இது மறைமலை அடிகள் சாலையில தான் இருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய பேருந்து நிலையம்லாம் கிடையாது. ஏற்கனவே பழைய பேருந்து நிலையம் இருந்தது இல்லையா, அதே இடத்துல சில ரெனோவேஷன் ஒர்க்கை அவங்க மேற்கொண்டிருக்காங்க. கொஞ்சம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த பஸ் ஸ்டாண்ட் இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகி மக்கள் பயன்பாட்டிற்கு வரல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. சில பல ஒர்க் அங்க ப்ராக்ரஸ்ல தான் இருந்தது. ஆனாலுமே பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இப்போ பஸ்ஸஸ்லாம் நிக்க ஆரம்பிச்சுட்டு பயணிகள் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது தொடர்பான என்னுடைய ஒப்பீனியன் அண்ட் மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இல்ல ஒரு ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்தது, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தொடர்பான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இங்க எழுதியிருக்காங்க பாத்தீங்களா, புதுச்சேரி நகராட்சி ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையம் அப்படின்னா இது ஒரு டெர்மினல், பஸ் ஸ்டாண்டு கிடையாதான். ஸோ அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க நான் பஸ்ஸுக்கு பக்கத்தில் நின்று பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லக்கூடாது இல்லையா, பஸ் டெர்மினல் இல்லை டெர்மினஸ் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ பஸ்ஸஸ்லாம் வருது. லோக்கல் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ள தான் என்ட்ரு ஆகுது. இதில் இப்போ புதுசாக நிறைய மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது பிளாட்ஃபார்ம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தந்த ஏரியாவுக்கு போகிற பஸ் எல்லாம் இந்தந்த இடத்துல நிற்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் நிறைய பேசஞ்சருக்கு நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. என்னமோ உண்மைதான். நிறைய பேர் என்கிட்டே இந்த பஸ் எங்கே நிற்கும், அந்த பஸ் எங்கே நிற்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்னும் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி பலகைகள்லாம் நிறைய வச்சாங்கனாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, சென்னை ஈசிஆர் ரூட்டில் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே E1 E2ல் நிற்குமா, சென்னை பைபாஸ் E3 E4 E5 E6 அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஒரு படத்தில் வடிவேலு அவுரா எங்கப்பா இருக்கு, அவுரா எங்கப்பா இருக்கு அப்படின்னு தேடி சுற்றிட்டு இருப்பார்ல, அவுரா பிரிட்ஜ் மேலே நின்றுக்கிட்டே அதை கேட்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தான் இங்கே நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு புரியலை. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். இது PRTC அதோட ரிசர்வேஷன் கவுண்ட். விளம்பரம்லாம் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் போர்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் யாருக்காவது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணோம்னா இந்த டிஜிட்டல் போர்ட்ஸை பயன்படுத்திக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட் மெயின்டெனன்ஸுக்கு அந்த பணத்தை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கனாக்கா இதை க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கிறதுக்கு இன்னுமே அது ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சில கடைகள் மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது. பான்லைட் அந்த கடை ஓப்பனில் இருந்தது. இது பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுடைய பாலகம், ஆவின் மாதிரி. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆவின், புதுச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு பான்லை, காரைக்காலில் இருக்கிறவங்களுக்கு கோலை. காரைக்கால் பஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ சென்னையிலேருந்து வர்ற பஸ்ஸு போல். ஸோ காரைக்காலுக்கு நிறைய பஸ்ஸஸ் நின்றுட்டு இருந்தது. என்னதான் இருந்தாலும் PRTCக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் கூட்டமே இருக்காங்க. குடிநீருக்கான வசதியெல்லாம் ரொம்ப பக்காவாகவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியே இருந்தது. ஸோ இதுதாங்க E2 E3. அங்கே அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை பிளாட்ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். பட் பஸ்ஸஸ் நிறைய வந்துகிட்டே இருந்தது. இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஆனால் மெட்ராஸ் பஸ் நிற்கிறதுக்கு மட்டும் இடம் பத்தலை. ஆமாம், ஒரு 5-6 பஸ்ஸு சேர்ந்தாப்பெல்லாம் நின்றுச்சுன்னா அதுக்கு அடுத்தது இன்னொரு பஸ் வந்துச்சுன்னா ஒரு பஸ்ஸு கிளம்புன பிறகு தான் அங்கே நிற்க வேண்டியதாக இருந்தது. இந்த இடத்துலலாம் பல கடைகள்லாம் வரப்போகுதான். அதெல்லாம் நான் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இடம் தாங்க, இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல ஒர்க் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பல கடைகள்லாம் வரும். இது பஸ் ஸ்டாண்டுக்கு சென்டரில் இருக்கிற இடங்க. அங்கே ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது, ஜென்செட் இருக்குது. அண்டு இந்த சைடும் பாருங்கள், அந்த சைடும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நிறைய உங்களுக்கு ஷட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிற சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸை பார்க்க முடியுது. அங்கெல்லாம் கடைக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே நிறைய பேர் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் படுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, பட் எந்த நிலையில் படுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கணும். ஸோ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இது எப்போவுமே கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. இதெல்லாம் சரி செய்ய முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அந்த சென்டரில் இருக்கிற இடம் இருக்குது இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒரு பிளானிங் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அந்த ஜென்செட் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அவ்வளோ பெரிய வேக்கன்ட் ஸ்பேஸ் ஏன் இருக்குதுன்னு தெரியல. ஒருவேளை அங்கே பிளான்ட்லாம் நடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. இது பயணிகளுக்கான சிட் அவுட் ஏரியா, உங்களுக்கு தெரியுதா? ஸோ எதுக்கு லோக்கல் பஸ்ஸஸ்லாம் நிற்குது. இது ரெஸ்ட் ரூம் நல்லா தான் இருந்தது. 5 ரூபா 10 ரூபா வசூல் பண்ணுறாங்க. மறுபடியும் நம்ம மெட்ராஸ் பஸ்ஸஸ்லாம் நிற்கிறதுக்கு எதிர்க்கவே நின்றுட்டோம். எத்தனை பஸ்ஸு சென்னைக்கு போகிறதுக்கு நிற்கிது பார்த்தீங்களா. ஈசிஆர் ரூட்டில் கிளாம்பாக்கம் போகிறது, கோயம்பேடு போகிறது, அதாவது பைபாஸ்லேயே கோயம்பேடு போகிறதுக்கெலாம் கூட பஸ்ஸஸ் இருக்குது. ஆனால் தாம்பரம் போகாது, மதுரை வாயல் போய் போகும்.
அந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் ஏறுறோம், அதற்கான அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன். என்னப்பா பஸ் ஏற தானே பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன், வெளியே ஏன்பா வந்தேன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு வந்து அந்த பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லைங்க. நானும் பார்த்தேன், அப்புறமேல் யோசித்தேன், எனக்கு வந்து டைமிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் அந்த நியூகோ எலக்ட்ரிக் பஸ்ஸிலேயே டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிட்டேன். அது வந்து மெஜஸ்டிக் ட்ராவல்ஸ்னு ஏதோ ஒரு ட்ராவல்ஸுக்கு பக்கத்தில் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது, சென்னை சில்க்குக்கு ஆப்போசிட்டில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்து நடந்து அந்த பஸ்ஸை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 12 மணிக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 12 மணிக்கு இங்கேருந்து புறப்படும். நண்பகல் 12 மணி. இதுதாங்க நான் வேகாத வெயில் நடந்து போயிட்டுருக்கேன். பாண்டியிலேயே இப்படி வெயில் இருந்தால் சென்னையில் வெயில் எப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. ஆனால் நம்ம சென்னைக்கு இன்றைக்கி போய் தான் ஆகணும். ஸோ பஸ்ஸை நான் வந்து பார்த்துட்டேன். சென்னை சில்க்குக்கு கொஞ்சம் தள்ளி ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருந்தது. அதுலேருந்து உடனே தம்பி இறங்கி வந்தார். யாராவது ஒருத்தர் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாப்பிங்கில் பஸ்ஸில் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து ஏறியிருக்கேன் மெஜஸ்டிக் ட்ராவல்ஸ் பக்கத்தில். ஆரம்பத்தில் என்ன டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணார். நானும் சொல்லியிருந்தேன், இப்போ தான் நான் புக் பண்ணிவிட்டு வரேன் பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் செக் பண்ணார், ஓகே சொல்லிட்டாரு. நான் ஏறி உக்காந்துட்டேன். வெளியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பஸ்ஸை எப்போ மூவ் பண்ணுவாங்கங்கிறது தெரியல. எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலான டைம் நான் அசோக் நகரில் வெயிட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. சொன்ன டைமுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அவங்க சேர்க்க வேண்டிய டைமுக்கு கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துருவாங்க. கிண்டிக்கு 3:20 PM அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. அதே மாதிரி சோழிங்கநல்லூர் அக்கரைக்கு 2:45 PM அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. அதாவது இங்கேருந்து 12 மணிக்கு கிளம்பி அது எந்த டைமுக்கு அங்கே போகும் அப்படிங்கிறதையும் அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கரெக்டாக போணுச்சா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை, அதில் நான் காட்டுவானா இல்லையான்னு தெரியாது. இப்போ நான் வாயாலே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைமிங் இவங்க வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த பஸ்ஸை நான் தேர்ந்தெடுக்கிறேன். தொடர்ந்து நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். இப்போ ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறினோம்னாக்கா இந்த டைமுக்கு நாங்கள் கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவோம், அந்த ஸ்டாப்பிங்க்கு போயிடுவோம்னு சொல்ல மாட்டாங்க. பட் இவங்க இந்தந்த ஸ்டாப்பிங்க்கு இந்தந்த நேரத்தில் நாங்கள் போவோம்னு சொல்லுவாங்க. அதே டைமுக்கு கிட்டத்தட்ட நெருக்கத்தில் போயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அக்கரைக்கு இவங்க வந்து கரெக்டாக 2:45 மணிக்கு போனாங்க. கிண்டியில் என்னை இறக்கி விடும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:20 மணி. ஸோ இது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. அதுதான் எனக்கு வேணும். இந்த டைமிங்கை அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு வெளியே வந்து யூ டர்ன் அடித்து மறுபடியும் இந்திரா காந்தி சிலையை நோக்கி போகும் இல்லையா? ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் ட்ராவல் பண்ணுற அந்த முழு போர்ஷனையும் உங்களுக்கு காட்ட போகிறது கிடையாது. சும்மா பாண்டிச்சேரிக்குள்ளே, அதாவது இந்திரா காந்தி சிலையை ரீச் பண்ணுற வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். பாண்டிச்சேரி முன்னை விட நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. இன்னும் டெவலப் ஆக வேண்டியது நிறையவே இருக்குது. டெவலப்மெண்ட்னா பெரிய பெரிய கட்டடங்கள் உயர்ந்து நிற்கிறது மட்டும் கிடையாது. அந்த ஆஸ்பெக்டில் மட்டும் நான் பேசலை. அங்கே வாழ்கிற மக்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கணும். அதாவது எளிமையாக வாழ்கிறதுக்கு எந்த அளவிற்கு ஒரு நகரம் சிறந்ததாக இருக்கோ அதுதான் மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைன்னா அதை நம்ம தேடி ரொம்ப தூரம் அலைய வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடாது. அது நமக்கு பக்கத்திலேயே கிடைக்கணும். மருத்துவம் தொடர்பான விஷயங்களுக்கும் இது உடல் நிலையில் ஏதாவது தொய்வு ஏற்பட்டுச்சுன்னா மருத்துவமனையை தேடி நம்ம ரொம்ப தூரம் அலைய வேண்டிய அவசியம்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் ஒரு நகரத்திற்கு மிகவும் முக்கியம். நம்ம மாஸ் ஹோட்டலை தாண்டி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது தாங்க பஸ் ஸ்டாண்டினுடைய என்ட்ரன்ஸ் வியூ. பஸ்ஸிலேருந்து பார்க்கும்பொழுது இப்படி தான் தெரியுது. நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தாலும் இப்படி தான் தெரியும். ஆஃப்டர் த ரெனோவேஷன் இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்ததுன்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனுங்கிறது முன்னாடி கச்சா முச்சான்னு குளறுபடியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த ஃபீல் ஃப்யூச்சர்லேயும் இருக்குமாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ பார்க்கிங்க்கெலாம் நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் கன்வீனியன்சி, ஒரு பேசஞ்சர் உள்ளே வந்தால் கன்வீனியண்ட்டாக அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கங்கிறதுல தான் இருக்குது. ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை பஸ் டெர்மினல் எப்படி ரொம்ப வசதியாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ பார்க்கலாம். இதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. இப்போதைக்கு இது ஓகே தான். நீங்கள் யாராவது பாண்டிச்சேரியில் இருக்கிற இந்த நியூ பஸ் டெர்மினலுக்கு இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்தீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுடைய அந்த நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதாவது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கிறத தான் நான் வந்து கேட்குறேன். நீங்கள் யாராவது பாண்டிச்சேரியிலேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்ததில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கிறதையும் மறக்காமல் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ மறைமலை அடிகள் சாலையிலிருந்து திரும்பி நம்ம இந்திரா காந்தி ஸ்டாச்சுவை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்திரா காந்தி சிலையில் ரைட் அடித்தா நம்ம சென்னையை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்திரா காந்தி ரவுண்டானா, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி சர்க்கிள் இருக்குது. ராஜீவ் காந்தி சர்க்கிள் இருக்கிற அந்த இடத்துல தான் இன்னும் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வழுதாவூர் ரோடு, அதுக்கப்புறம் கோரிமேடு போகிற ரோடு, அது சென்னை பைபாஸுக்கு போகிற ரூட்டு. அந்த ரவுண்டானால ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம ஈஸியாக இருக்க போகிற ரூட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே போகிற ரூட்டும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல சில பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது இந்திரா காந்தி ஸ்டாச்சுவில் இருக்கக்கூடிய சிக்னலுக்காக தான் நிற்கிறோம். ஸோ சிக்னல் போட்டிருக்காங்க போல். ஸோ அதான் பஸ் நிற்கிது. அதற்கு எதிர்க்க இருந்த வீட்டு வசதி வாரியம் கட்டடத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்திரா காந்தி சிக்னலில் ரைட் அடிச்சிருவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதோ இந்திரா காந்தி ஸ்டாச்சுவில் ரைட் அடிக்க போகிறோம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஹோட்டல் காரை செட்டிநாடு அது எதுக்க இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துலேயே இந்த போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், திண்டிவனம் போகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி. சென்னை ஈஸியாக இருக்கும், நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஸோ இதுதான் காரை செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு. ஸோ இதாங்க பஸ்ஸு உள்ளே இருக்கிற வியூ. இதை எதுக்கு நான் உங்கள்கிட்ட இப்போ காட்டிகிட்ருக்கேன்னா, அதையும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? ஏற்கனவே நிறைய முறை பார்த்துருப்பீங்க, நம்ம அடிக்கடி இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறோம் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு. இப்போ இதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாப்பையும் உங்களுக்கு மறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாய் சரவணாஸ், இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கொஞ்சமாவது வேறு ஸ்டாப்பிங்கில் நிறுத்துங்கப்பா. என்ன மக்களே, வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த பஸ் ஸ்டாண்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் 2 மொபைல் ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஹோல் வீடியோவும் ஷூட் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா Xiaomi 14, இன்னொரு மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா Samsung S24 Ultra. நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது, பகல் நேரத்தில் எடுத்த வீடியோ அது. இந்த மாதிரி அதிகமாக வெயில் இருக்கக்கூடிய நேரத்தில் 2 ஃபோனுக்கும் இடையில நிறைய டிஃபரன்சஸ் என்னால் நோட் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் ஒரு டெக் எந்தூசியாஸ்ட் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான டிஃபரன்சஸை கேமரா ஃபுட்டேஜில் உங்களாலே நோட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் எந்தெந்த பார்ட்லாம் Xiaomi 14ல எடுத்தது, எந்தெந்த பார்ட்லாம் Samsung S24 Ultraல எடுத்ததுன்னு நான் சொல்ல போறது கிடையாது. நீங்களே கண்டுபிடிச்சிருக்க கூடும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா சாம்சங் இந்த நேரத்துல கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. 2 மொபைல் போனையும் நம்ம சைட் பை சைடு வச்சு கம்பேர் பண்ணா கூட அது எந்த சிச்சுவேஷன்ங்கிறது இருக்கு. நம்ம எந்த சிச்சுவேஷன்ல நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. நல்ல வெயில் அடிக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் மாதிரியான ஒரு விஷயத்தை கவர் பண்ணணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணும்போது இந்த இடத்துல சாம்சங் ரொம்ப பெட்டரா தான் ஹேண்டில் பண்ணிருக்கு. சாம்சங் தான் இந்த விஷயத்துல டாப்பா இருக்கு. Xiaomi 14 இந்த விஷயத்துல கொஞ்சம் சொதப்பி இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க, உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க. மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதுல ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.